ஏன் நான் திரும்ப திரும்ப சொல்றேன்னா, டைரி எழுதுவோம். அந்த காலத்துல. டைரி இப்போ வருஷம் வந்ததுன்னா, என் தேதி போட்டு இன்னைக்கு ஒரு மீட்டிங் போனேன். இந்த மாரி டோக்கியோ ராம்நாத் 3/4 மணி நேரம் கொண்டு எடுத்துட்டாரு. நம்ம எழுதுவோம்ல வழக்கமா. சிரிக்கிற மாரி பேசுவார்ன்னு சொன்னாங்க. அவரு என்னென்னமோ பேசினாரு. அப்படி நம்ம எழுதுவோம். இந்த மாரி இப்ப போகிற வழியில இப்படி நடந்துச்சு. அ ஆனா எனக்கு ஒண்ணும் கவலை இல்ல. ஜெகன் சார நெனச்சா தான் வருத்தமா இருக்கு. ஏன்னா, அவர் தான் என்னைய ரெக்கமெண்ட் பண்ணாரு. நெறைய பேரு நெறைய பேரு உண்மையில தான் சார். நாம நம்ம திருப்பரங்குன்றம் இதுல பேசினேன். சிவன் ராத்திரிக்கு. ஒரு 15,000 பேர் கூட்டம். அப்படி கூட்டம். ராத்திரி பூரா முழிக்கணும். என்னைய 1 மணி 1:30 மணிக்கு பேச விட்டாங்க. 3:00 வரையும் பேசினேன். நான் பேசி முடிச்சோனே ஒருத்தர் வந்து கை குடுத்தாரு. சூப்பர் சார். தற்கொலை பண்ணி சாகலாம்னு நெனச்சேன் சார். உங்க பேச்ச கேட்டேன் சார். முடிவ மாத்திட்டேனாரு. கை தட்டுங்க சார். என் உயிர் ஒரு உயிர காப்பாத்திருக்கு என் பேச்சு. கை குடுத்துட்டு கேட்டேன். எந்த கருத்து உங்கள மாத்துச்சுன்னு. இவ்வளோ மோசமா பேசுற நீயே உயிரோட இருக்கும்போது, நான்லாம் எதுக்குடா சாகணும்னாரு. நான் கை தட்ட சொன்னேனா சார். எவ்வளோ பலார்ன்னு கை தட்டினாரு பாருங்க. அவன் இன்னொருத்தர் வந்தாரு. கடைசியா நீங்க பேசுனீங்க பாருங்க சார். அந்த 2 வார்த்தை. அற்புதம் சார் அப்டினாரு. என்னங்க சொன்னேன்? நன்றி வணக்கம்னீங்கல்ல. அத ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னாடி சொல்லியிருந்தா எவ்வளோ ஆனந்தமா இருந்திருக்கும். அட இதெல்லாம் வந்து நம்மள நிப்பாட்டிக்கிற விஷயம். அதே மாரி இந்த செல்போன் வந்ததுலருந்து தயவுசெய்து தப்பா நினைக்காதீங்க. நம்ம இந்தியாவுல மட்டும் தான் எதையுமே பயன்படுத்த தெரியவே தெரியாது. இந்தியாவுல மட்டும் தான் எதையுமே இந்த செல்போன அவங்கலாம் வந்து டிஜிட்டல் லீவுன்னே ஒரு நாள் லீவ் விடுறாங்க சார். டிஜிட்டல் லீவ். செல்போனு, டிவி எந்த எலக்ட்ரானிக் ஐட்டமும் இல்லாம ஒரு நாள் ஃபுல்லா ஒரு சண்டேனா ஒரு சண்டே ஃபுல்லா லீவ் விட்டுட்டு தப்பா நினைக்காதீங்க யாரும். உங்க பசங்களுக்கு ஒரு ரூ. 2,000 உணவு வாங்கி தருவதிலயோ, ஒரு ரூ. 10,000 15,000 இல்ல ஏதோ ஒரு நல்ல உடை வாங்கி தர்றதுலயோ, நீங்க பொருள் வாங்கி தர்றதுலயோ அதுல அர்த்தமே இல்ல சார். நீங்க எவ்வளோ நேரம் நம்ம பசங்களோடையும், குடும்பத்தோடையும் பேசுறோமோ, அதான் சார் குவாலிட்டி டைம். நல்லாவே கை தட்டலாம். குவாலிட்டி டைம். நம்ம என்ன நினைக்கிறோம்னா, இப்ப ஒரு வீட்ட பாருங்களேன். டச் ஃபோன் வந்ததுலருந்து வீட்ல டச் இல்லாமயே போச்சு சார். பரவால்ல. ஆமா, இந்த ஃபோன் பார்த்தாலே அவ்வளோ டென்ஷனா இருக்கு. டச் ஃபோன் வந்ததுலருந்தே வீட்ல யார்ட்டயும் டச்சே இல்ல. பையன் ஒரு இடத்துல கேம் விளையாடுறான். நம்ம ஒரு இடத்துல யூடியூப் பார்க்குறோம். வீட்டுக்காரம்மா ஒரு இடத்துல சீரியல் பார்த்துக்கிட்டு இருக்கு. ஆமா. ஆ யாருமே பேசுறதில்ல. சாப்பிடும்போது கூட செல்ல பார்த்துக்கிட்டே தான் சாப்பிடுறோம். செல்ல பார்த்துக்கிட்டே தான் சாப்பிடுறோம். ஒரு நிதானம் இல்லாம போச்சு. அதே மாரி தப்பா நினைச்சுறாங்க யாரும். ஏதாவது பொம்பள பிள்ளைய பொத்திக்கிட்டு உள்ள லைட் எரிஞ்சா அந்த பிள்ளைக்கு ஏதோ தலைவலின்னு நெனச்சுறாய்ங்க. செல்போன்ல யாருக்கோ மெசேஜ் அனுப்பிக்கிட்டு இருக்குன்னு அர்த்தம். ஆமா. அதனால கொஞ்சம் கவனம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த செல்போன் வந்ததுலருந்து. இந்த டிவி வந்ததுலருந்து ஆம்பளைங்களுக்கு வாழ்க்கையே போச்சு. ஆம்பளைங்களுக்கு வாழ்க்கையே போச்சு. சீரியல் நேரத்துல யாருக்கும் சாப்பாடு கிடைக்கிறதில்ல. எங்க வீட்ல கிடைக்கிறதில்ல. ஒருவேளை நீங்கலாம் பாக்கியம் பண்ணியிருந்தீங்கன்னா, நீங்க பாக்கியசாலி தான். எங்க வீட்லலாம் ஒரு டெக்னிக் வச்சிருக்காய்ங்க. எங்க வீட்ல ஒரு டெக்னிக் வச்சிருக்காய்ங்க சார். பெரிய அண்டால இட்லிய சுட்டு அடுக்கிடுறாய்ங்க. சூரியல் நேரத்துல சாப்பாடு அப்டின்னா இட்லிய தூக்கி எறியுறாங்க. நாங்க போய் கேட்ச் பிடிக்கிறோம். பக்கத்துல வந்து சட்னி சாம்பார் ஊத்துறதில்ல. அதுக்கு ஒரு டெக்னிக் வச்சிருக்காங்க. பெரிய கேரி கேப்பர்ல சாம்பார ஊத்தி, மேல ரப்பர் பேண்ட போட்டு முனையில விட்டு வெட்டி விட்டுருக்காய்ங்க. சாம்பார் அப்டின்னோனே பீச்சி அடிக்கிறாய்ங்க. நம்ம போய் கேட்ச் பிடிக்கிறோம். எல்லாத்துக்கும் வீட்ல சாம்பார் வந்துருச்சு. எனக்கு மட்டும் சாம்பார் வரல சார். என்னடான்னு பார்க்குறேன், ஓட்டக்குள்ள போய் கத்திரிக்காய் மாட்டிக்கிருச்சு. நான் சாம்பாரு, சாம்பார்ன்னு கத்துறேன். இந்த பக்கம் ரிமோட் கண்ட்ரோலு, இந்த பக்கம் கேரி கவரு. ஓங்கி அமுக்குனா சார், பாக்கெட் 2ஆ கிழிஞ்சு மூஞ்சி பூரா சாம்பாருங்க. இட்லிய பிச்சு சாம்பார மூஞ்சிய தொட்டே சாப்பிட்டேன். உண்மையிலே சார் என் நிலைமையெல்லாம் அவர் சொன்னாரு, "நீ வேற மேசைய இவ்வள இழுத்து விட்டுருக்க" அப்படின்னு. என்ன பண்றது? ஒரு காலம் மாரி இல்ல. அன்னைக்கெல்லாம் எங்க வீட்ல சாப்பிட்டுட்டு இருக்கேன், சோத்துல உப்பு இல்ல சார். சோத்துல உப்பு இல்ல. கோவம் வந்துருச்சு. "என்ன சோத்துல உப்பு பார்க்க மாட்டியா?" அப்புட்ன்னு அமைதியா போயிட்டா. நான் கூட திருந்திட்டு கடையில போய் உப்பு வாங்க போறாளான்னு நெனைக்கிறேன். 2 கான்ஸ்டபிள கூட்டு வரா சார். லேடி கான்ஸ்டபிள.
அவரு சமையல் சரியில்லைன்னு நீங்க வன்கொடுமைப்படுத்துறீங்களாம்ல உங்க மனைவிய? அப்ப நான் இல்லங்க சோத்துல உப்பு இல்லைன்னு சொன்னேன். துப்பு கட்டவனே உனக்கு உப்பு தேவையான்னு? எனக்கு ரூ. 10 பேப்பர்ல எழுதி கையெழுத்து போட்டுருக்காய்ங்க. உணவில் இனிமேல் எந்த குறையும் சொல்ல மாட்டேன். உப்பு இல்லை என்றாலும் பொறுத்துக்கொண்டு சாப்பிடுவேன்னு கையெழுத்து போட்டு வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன் சார்.